அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எனக்கு ஆர்டிகல்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் சென்டென்ஸில் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எந்த விதமான தப்பும் நம்ம விடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாவே போதும், நம்ம ஆர்டிகல்ஸில் எந்த தப்பும் விட சான்ஸே இல்லை. இப்போது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாண்ட் ஆப்பிள். இப்போது இந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? ஐங்கிறது ப்ரொனவுன், ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த சென்டென்ஸில் வாண்ட்டுங்கிறது வெர்பாக செயல்படுது, ஸோ அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஸை நம்ம நவுன் முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னவே தெளிவாக பார்த்துருக்கோம். பர்சன், பிளேசஸ், அனிமல், திங்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு எது நவுன்? ஆப்பிளுங்கிறது நவுன். ஏன்? ஆப்பிளுங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. அப்போ பொருளை குறிச்சிச்சுன்னா அது நவுன். இப்போ நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். ஐ வாண்ட் an ஆப்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சென்னை இஸ் சிட்டி. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சென்னைங்கிறது ஒரு இடத்த குறிக்குது, அப்போ அதுவும் நவுனு தான். சிட்டிங்கிறதும் ஒரு இடத்த தான் குறிக்குது, அதுவும் நவுன். அப்போது இந்த சென்டென்ஸில் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாமா? சென்னை இஸ் அ சிட்டி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருமா? இந்த சென்டென்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, சென்னை அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அப்போது அதை நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல சென்னைன்னு நம்மளுக்கு சொன்ன உடனே அந்த ஒரே ஒரு ஊர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இது சிட்டிங்கிறப்போ அது எந்த சிட்டியாக வேணால் இருக்கலாம். குறிப்பிட்டு ஒரு பேரை அவங்க நம்மளுக்கு சொல்லலை, ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு மட்டும் இருக்குது. இது எந்த ஊராக வேணால் இருக்கலாம். ஆனால் சென்னைங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த குறிக்குது. அப்போது இது ப்ராப்பராக இருக்கிறனால ப்ராப்பர் நவுன். இங்கே நம்ம எந்த விதமான ஆர்டிக்கலும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கரெக்டான ஃபார்ம் எப்படி வரும்? சென்னை இஸ் அ சிட்டி. இங்கே சிட்டிக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஏன்? சிட்டிங்கிறது காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன? ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை குறிக்காமல் ஜென்ரலாக சொல்கிறது சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இந்த ஊர் தான் சென்னை, மதுரை, இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறப்போ அது ப்ராப்பர் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுன் முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே சிட்டிங்கிறது காமன் நவுனுங்கிறனால அங்கே நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், திஸ் இஸ் பென். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ்ஸுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அதை நம்ம ப்ரொனவுன் லெசனில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ திஸ் முன்னாடி ஆர்டிக்கல் வராது. இஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப், அங்கேயும் நம்மளுக்கு ஆர்டிக்கல் வராது. அதுக்கப்புறம் பென். பென் பார்த்தோன்னா நம்மளுக்கு சிங்குலர் கவுண்டபிள் நவுன். அதை ஒரு பேனா, ரெண்டு பேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ அங்கே நம்மளுக்கு ஆர்டிக்கல் வரும். திஸ் இஸ் அ பென். ஸோ எந்த இடத்துல நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நம்மளுக்கு நவுன் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதே மாதிரி தேர் வாஸ் ஜங்கிள். ஜங்கிள்ங்கிறது காடு, ஸோ இடத்தை குறிக்குது. அப்போது அது நவுன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். தேர் வாஸ் அ ஜங்கிள். இப்போது இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐ வாண்ட் அ ரெட் ஆப்பிள். ஹீ இஸ் an honest மேன் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐங்கிறது ப்ரொனவுன், ஸோ ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வாண்ட் இந்த இடத்துல வெர்பாக செயல்படுது, ஸோ அங்கேயும் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ரெட் ஆப்பிள். ரெட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த ஆப்பிள் என்ன கலரில் இருக்குது அதோட பண்பை குறிக்கிறனால அது அட்ஜெக்டிவ். அடுத்து ஆப்பிளுங்கிறது தான் நம்மளுக்கு நவுன், ஒரு பொருளை குறிக்குது. அப்போது ஆப்பிளுக்கு முன்னாடி தானே நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். பட் ஏன் இங்கே ஐ வாண்ட் அ ரெட் ஆப்பிள்னு யூஸ் பண்ணியிருக்கோம்? அதாவது அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆர்டிக்கலை அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் அ ரெட் ஆப்பிள். ஹீ இஸ் an honest மேன். இந்த இடத்துல ஆனஸ்ட்டுங்கிறது அவரோட பண்பை குறிக்குது, ஸோ அவரோட குவாலிட்டி. இது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் முன்னாடி தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் an honest மேன்.
ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஐ வாண்ட் an ஆப்பிள்னு எடுத்துக்கோங்க. ஐ வாண்ட் a ரெட் ஆப்பிள். இந்த சென்டென்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா நம்மளால் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா an ஆப்பிள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே தான் அந்த சென்டென்ஸில் a ரெட் ஆப்பிள். ஸோ இப்போவே ஓரளவு எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ, உச்சரிக்கிறப்போ என்ன சவுண்டு வருதோ அதை பொறுத்து தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு சென்டென்ஸில் நவுன் இருக்குது, அந்த நவுன் பார்த்திங்கன்னா உயிர் ஒலி வருது, அப்போ நம்ம ஆன் போடணும் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதோட ஒலியை வச்சு தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். இப்போ ஆப்பிளுங்கிறப்போ அதை நம்ம உச்சரிக்கிறப்போ ஆ சவுண்டு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் போடுறப்போ ஐ வாண்ட் an ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஐ வாண்ட் a ரெட் ஆப்பிள். ஸோ இந்த சென்டென்ஸில் ரெட் அப்படிங்கிறது தான் நம்ம உச்சரித்து பார்க்கணும். அப்போ என்ன ஒலி வருது அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெட். இதில் உயிரொலி வருதா? இல்லை. அப்போ என்ன போடணும்? a போடணும். அதே மாதிரி he is a man, he is an honest man. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேனுங்கிறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ உயிர் ஒலி வரலை, அதனால a போடுறோம். இது ஆனஸ்ட்டுங்கிறப்போ அந்த இடத்துல ஆ உயிர் ஒலி வருது, ஸோ an போடுறோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராம் was awarded for his honesty by the teacher. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ஆர்டிக்கல் போட்டிருக்கோம்? ராமுங்கிறதும் நவுனு தான், ஆனால் அது ப்ராப்பர் நவுன். ஸோ வி ஷுட் நாட் யூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ அந்த இடத்துல ஆர்டிக்கல் வராது. அடுத்து இந்த சென்டென்ஸில் வேறு என்ன நவுன்ஸ் இருக்குது நமக்கு? ஹானஸ்டிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம 5 சென்சஸ்னால் உணர முடியாது. ஒரு நேர்மையான மனிதனை நம்ம பார்க்க முடியும், ஆனஸ்ட் மேனை நம்ம பார்க்க முடியும், யாராவது ஒருத்தரை எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஆனால் ஆனஸ்டியை நம்மளால் பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, அதை ஸ்மெல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் முன்னாடியும் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் இது நவுனாக இருந்தாலும் ஆனஸ்டி முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? த டீச்சர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் a யூஸ் பண்ணலை, ஏன் த யூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நீட் a புக். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? a. அடுத்து ஐ நீட் த புக் ஆன் த டேபிள். இப்போ இந்த இடத்துல புக்குங்கிறதும் நவுனு தான், டேபிளுங்கிறதும் நவுனு தான். ரெண்டுமே ஒரு பொருளை குறிக்குது. ஸோ அதனால் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் சென்டென்ஸில் புக்குக்கு முன்னாடி a அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது சென்டென்ஸில் த யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்? இது எல்லாமே ஒரே மீனிங் தானா? நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி ஆர்டிக்கல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் கவர் பண்ணிட்டு வரோம். ஒரு வீடியோலையும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறோம், நம்ம பேங்கிங்லாம் படிக்கிறோம், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ போலீஸ் எக்ஸாம் நிறைய கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாம்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் இந்த இங்கிலீஷுங்கிறது உங்கள் சிலபஸில் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஓரளவு அந்த பார்ட்டை கிளியர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய அளவில் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக இருக்க போகுது. ஸோ இந்த பேசிக்கான சின்ன விஷயங்கள் தெரிஞ்சாதான் நம்ம பெரிய அளவில் பேராகிராஃப் ரைட்டிங் இருக்கும், எரர் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டெல்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சின்னதாக நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு வீடியோஸில் நம்ம பார்த்துட்டே வரலாம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.